ஹேமச்சந்திரன், தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கும் நிலையில எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இந்த 3 to 4 மணி நேரத்திற்குள்ளாக தற்போது புயலுடைய முன்பகுதி கரையை தொட்டு இருக்கிறது அல்லவா? உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அல்லது வடகடலோர மாவட்டங்கள், எந்த மாவட்டங்கள் எல்லாம் நம்ம அதிகப்படியான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்? குறிப்பா பார்த்தோம்னா புயலின் முன்பகுதி தற்போது கரையை கடக்க தொடங்கி இருக்க நிலையில தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்கள் வரைக்குமே மழையின் தாக்கம் ஊடுருவி இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்லையும் தற்போது மழைப்பொழிவு பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் புயலின் தீவிர மழைப்பொழிவு, கனமழை மேகங்கள் அப்படிங்கிறது இன்னமுமே கடல் பகுதியில் காணப்பட்டு வருகிறது. அந்த மழை மேகங்கள் அடுத்த வரக்கூடிய 12 மணி நேரத்தில் உட்புற பகுதி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் குறிப்பாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் அடுத்த 12 மணி நேரத்திற்கு தொடர் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று காலை முதலே புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரித்த நிலையில மாலை முதல் கனமழை பதிவாகி வருகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்திற்கு தொடர் கனமழையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. அதே போல வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள்ல அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. சரி, காற்றுடைய வேகம் எவ்வாறாக இருக்கும் நீங்க குறிப்பிட்ட இந்த மாவட்டங்கள்ல? குறிப்பாக மழை பதிவாகி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் காற்றின் வேகம் சற்று குறைவாக தான் இருக்கும். 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் காற்றின் வேகம் அப்படிங்கிறது தரைக்காற்று சற்று இயல்புக்கு மாறாக அதிகரித்து வீசக்கூடும். 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 70 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முன்னதாக சொல்லப்பட்ட நிலையில 10 மணி வரைக்கும் சென்னையில மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதி கனமழைக்கான எச்சரிக்கை நீங்கியதா சென்னைக்கு? அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா புயலின் தெற்கு பகுதி மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் அந்த அடர் மேக குவியல்கள் காணப்பட்டு வருகிறது. எப்போதுமே அடர் மேக குவியல்கள் எந்த பகுதியில் காணப்படுகிறதோ அங்குதான் மழைப்பொழிவின் தீவிரம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். அப்படி பார்க்கும் வகையில புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து இந்த புயலின் நகர்வும் புயலின் பாதையும் அமைந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதன் தாக்கத்தினால புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சென்னையை பொறுத்தளவுக்கு இரவு நேரத்தில் விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது புதுவை, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல மழையுடைய தீவிரமும் காற்றுடைய தீவிரமும் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அந்த பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில அடுத்த சில மணி நேரங்களுக்கு மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்தவரைக்கும் விட்டு விட்டு மிதமான மழை தொடரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.